ஹாய் கைஸ். நாங்கள் போன இடம் தான் சாம்பர். தென் வந்து நாங்கள் ஒரு 3 பேர் போனோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன். நிறைய என்ஜாய்மெண்ட்டு. தென் அந்த மாலில் நுழைஞ்ச உடனே ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து கடைசியாக போனது இந்த விஆர் மால் தான். நான் இவளுங்க கூட போகல. நான் ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட போயிருக்கேன். அது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததில்ல. ஆனால் இந்த மால் எனக்கு ஃபஸ்ட் டைமு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது அப்பியரன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா டக் அவுட் கேமுக்குள்ளே போனேன். ஏன்னா நாங்கள் முக்கால்வாசி வந்ததே இந்த டக் அவுட் கேமுக்காக தான். ஒரு 3:15 போயிருப்போம் இந்த டக் அவுட் கேமுக்கு. அப்புறமா இந்த சாக்ஸு அதெல்லாம் மாட்டின்னு டேக்லாம் கட்டிட்டு போயிட்டோம். போயிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட். நான் எப்படி சொல்கிறது, ஒரு வைபாகவே இருந்ததுங்க. அந்த இடமே ஒரு வைபாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் டைம்னால எனக்கு நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் ஒரு உங்கள் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பரான ஸ்பாட் இது. மிஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் லீவ்லாம் விட்டாங்க சண்டே டைம்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு டெடி இருந்தது பாருங்கள். எனக்கு இந்த டெடி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் டான்ஸ் ஆடும்போது அது வைப் பண்ணும்போது அதுவும் எங்கள் கூடவே வைப் பண்ணிகிட்டே இருந்தது. ஆனால் நாங்கள் கிளம்பும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவர் கேப் கழட்டிட்டு அவர் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இது பண்ணார். அவ்வளோ டயர்டு அவர் ஃபேஸில். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி டெடி கெட்டப் போடுறீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து சூப்பருங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்களை நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் கஷ்டம் வந்து எனக்கு மறுநாள் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு அவ்வளோ கால் வலி, அவ்வளோ பெயின். ஆனால் அவர் வந்து ஆடிட்டே இருந்தார். நாங்கள் ஒரு பேட்ச்னா இன்னொரு பேட்ச் வரும். அவங்க கூடயே ஆடிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி தானே இந்த டெடியோட வேலை. அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுச்சு இந்த டெடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கேம்ஸ்லேயே கேமும் பிடிச்சிது. அப்புறமா இந்த டெடியும் பிடிச்சிது. அப்புறமா வந்து ஒரு ரிவ்யூக்காக எங்களை கூப்பிட்டாங்க. எங்களெல்லாம் ஒரு ஆளுன்னு ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து இந்த டெடியை பற்றி சொல்லணும்னு அவ்வளோ இதுவும் இல்லை. இந்த கேம்ஸ்லாம் பற்றி சொல்லிவிட்டு இந்த டெடி பற்றியும் சொன்னேன். ஆனால் இது நான் இந்த பாயிண்ட்டை வச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் என்னோடய யூடியூப் சேனலில் இது போடுறேன். 350க்குலாம் வெளியே துரத்தி விட்டாங்க. நாங்களும் வந்துட்டோம். இதோட என்னோட கண்டென்ட் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே பாய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.